என்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் பண வசதி இல்லை. எம்ஜிஆர் ஐயா கிட்ட போய் உதவி கேட்கலாம்னு போயிருந்தேன். எவ்வளவு தேவை அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா கேட்டாங்க. 3000 தேவைப்படுதுன்னு சொன்னேன். கேட்ட தொகைக்கு உடனே ஏற்பாடு செஞ்சுட்டு காலேஜில் சேர்றதுக்கு முன்னால் என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க எம்ஜிஆர் ஐயா. காலேஜ் அட்மிஷன் கிடைச்ச பிறகு எம்ஜிஆர் ஐயா கிட்ட விஷயத்தை சொல்லலாம்னு போனதுமே வீட்டில் இருந்தவங்க என்னைய டிஃபன் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டுட்டு காத்திருந்தேன். அரசியல் காரணமாக 1967 எம்ஜிஆர் ஐயா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. குளிச்சு முடிச்சுட்டு 7 மணிக்கு அவர் ரூமுக்கு வந்தாங்க எம்ஜிஆர் ஐயா. வந்ததும் யார் வெளியே உட்கார்ந்துருக்கான்னு கேட்டாங்க. கலைவாணர் பையன் வந்திருக்கிறாருன்னு வீட்டில் இருந்தவங்க சொன்னதும் உடனே என்னை உள்ளே வர சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் ஐயா. நான் அவர் ரூமுக்கு போனதும் முதல்ல டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து காலேஜில் இடம் கிடைச்சாச்சா அப்படின்னு கேட்டாங்க. இடம் கிடைச்சிருச்சு, சேர போகிறேன். அதான் அதுக்கு முன்னால் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். முன்ன உங்கள் அப்பா எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டினாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எம்ஜிஆர் ஐயா. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். 1.5 கோடி ரூபாய் வரி கட்டினாரு. அப்படின்னா அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாருன்னு பாரு அப்படின்னு கேட்டாங்க எம்ஜிஆர் ஐயா. பல கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் ஐயா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னேன். செல்வம் அழியும், ஆனால் கல்வி அழியாது. அதனால தான் கல்விக்கு உதவி செஞ்சுருக்கேன். அது உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும், கைவிடாதுன்னு சொன்னாங்க எம்ஜிஆர் ஐயா. அவர் சொன்ன மாதிரியே நான் படித்து முடித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சேன். இப்போவும் எனக்கு மாதம் மாதம் பென்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஐயா செஞ்ச உதவினால் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்லியிருந்தாங்க.